இண்டெக்ஸ் ஸ்டாக். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஸ்டாக் விஜெட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு சிங்கிள் சைல்டு இருந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி, அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, அதுலேருந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். எலிவேட்டட் பட்டன் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இண்டெக்ஸ் ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வச்சு எப்படி வந்து நம்மளோட இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலா இது வந்து இமேஜ் கேசஸ் வந்து டெவலப் டிஸ்ப்ளே பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸஸ்லாம் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஒயிட் கொடுத்தாச்சு. என்னோட மை ஆப்க்கு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. மை ஸ்டேட்டுக்கு ஒரு கிளாஸஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. என்னோட பில்டர்ல என்ன குடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பேடிங் வந்து குடுத்துருக்கேன். ஸோ பேடிங் வந்து 10ன்னு குடுத்துருக்கேன். சைல்டு வந்து காலம்ல குடுத்துருக்கேன். ஸோ என்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரோல நடக்கணும். மெயின் ஆக்சஸ் அலைன்மென்ட்ல நடக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டில தான் நம்ம இப்ப கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் இதுல என்ன டிக்ளேர் பண்ணுவேன், எனக்கு ஸ்டாண்டர்டா ஒரு இன்டீஜர் வேல்யூ வரும். அதோட வேல்யூ வந்து இண்டெக்ஸா இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 0வா இருக்கு. ஸோ இது வேரியபிள், இது ஒரு வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி, இது கான்ஸ்டன்ட்டா நம்ம வேரியபிள் சேஞ்ச் பண்ற வரை இருக்கும். ஸோ ஃபாலோயிங் தட் நான் ஒரு எலிவேட்டட் பட்டன் வந்து கிரியேட் பண்றேன். அந்த எலிவேட்டட் பட்டனோட டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா 0ல இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். என்னோட ஆன் பிளஸ் ஃபங்க்ஷன்ல செட் ஸ்டேட் நடக்கிறேன். என்னன்னா என்னோட இண்டெக்ஸ் வந்து 0வா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதே போல எனக்கு இன்னும் ஒரு 3 கேசஸ் கொடுக்க போறேன். ஏன்னா நம்ம 3 URL வந்து பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் 0க்கு, இது 1க்கு, இது 2க்கு. ஸோ இவ்வளவுதான். இது வந்து ஒரு பட்டனை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ இப்போ வந்து 3 டைப் ஆஃப் த இமேஜ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்பதான் நீங்க எந்த பட்டன் வந்து கிளிக் பண்றீங்களோ அந்தந்த பட்டனோட இமேஜ் வந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றேன். பேசிக்கா இந்த இண்டெக்ஸ் ஸ்டாக் எதுக்கு யூஸ் பண்ணா, ஒரு டைனாமிக் ஷோகேஸ் ஒரு இமேஜை ஷோகேஸ் பண்றதுக்காக கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வழியா ஷோகேஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ இதுக்குள்ள சைல்டு விஜெட் நான் வந்து ப்ராப்பர்ட்டி போடுறேன். ஸோ இதுல என்ன பண்றேன்னா, என்னோட இமேஜ் வந்து சென்டர்ல இருக்கணும். அது வந்து இமேஜ் நெட்வொர்க்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட URL. ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த பேசிக் இண்டெக்ஸ் எதுக்குன்னா, என்னோட இண்டெக்ஸ் 0க்காக மட்டும் தான் நான் வந்து ஃப்ளோ பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல 2 இமேஜஸ் வந்து கொடுக்க போறேன். ஸோ இந்த இமேஜ் 1க்காகவும் இந்த இமேஜ் 2க்காகவும் ஃப்ளோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராம ரன் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். ஸோ இதுதான் வந்து அவர் இமேஜ். ஸோ பேசிக்கா அவர் இமேஜ் வந்து 0ல இருக்கு. ஸோ 0 கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வரும். நெக்ஸ்ட் வந்து 1க்கு போலாம். ஸோ 1 கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் ஃப்ளோ ஆகும். 2 கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்தந்த எலிவேட்டட் பட்டனுக்கு அந்தந்த URL இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேல நீங்க எலிவேட்டட் பட்டன் யூஸ் பண்ணி ஸ்டாக் வச்சு ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நீங்க நிறைய ப்ராப்பர்ட்டி டம்ப் பண்ணி ஒரு விஜெட் ட்ரீயே வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா இது வந்து விஜெட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜையும் நீங்க வந்து ஷோகேஸ் பண்ணலாம்.